இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கின்றோம். ஒரு புதிய நாளிலே எங்கள் அத்தனை பேரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான பாக்கியத்தை மீண்டும் கொடுத்த உமக்கு எங்கள் கோடான கோடி நன்றிகளை கொடுத்தாலும் அது ஈடாக முடியாது என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். இருந்த போதிலும் உம்மால் படைக்கப்பட்ட நாங்கள் உமக்கு தருகின்ற காணிக்கையாகிய இந்த நன்றிதனை ஏற்றுக்கொண்டு இன்று மாத்திரம் அல்ல, என்றும் எப்பொழுதும் உம்முடைய வலது கரத்தினால் எங்களை வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது, அசீரிய நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது, தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது. இறை பற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன். அசீரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகிறான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான், என் கை வலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன். என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன். அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன்.
அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காளை மிதிப்பது போல் மிதித்து போட்டேன். குருவி கூட்டை கண்டுபிடிப்பது போல் என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டு எடுத்து கொண்டது. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கு எதிராக ஒருவரும் இறக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்ற ஒலி எழுப்பவும் இல்லை. வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாள் கருத இயலுமோ? தன்னை தூக்கினவனை சுழற்றி வீச கைத்தடியால் கூடுமோ? மரம் அல்லாத மனிதனை தூக்க மரத்தால் ஆன கோலால் இயலுமோ? ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்து விட்டு எரியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவரே, அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர். உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர். கைம்பெண்களையும் அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர். திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் இதை கண்டுகொள்வதில்லை, யாக்கோபின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றனர். மக்களிடையே அறிவிலிகளாயிருப்போரே உணருங்கள். மதிகேடரே, எப்பொழுது நீங்கள் அறிவு பெறுவீர்கள்? ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ? கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ? மக்களினங்களை கண்டிப்பவர், மானிடருக்கு அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ? ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்பர். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்பின் உள்ளங்களை, இன்னைக்கு நாம படிச்ச திருப்பாடல் சொல்லுகிறது, ஆண்டவர் தன்னுடைய மக்களை தள்ளிவிடார். அதாவது அவர் உங்களையும் என்னையும் தள்ளிவிட மாட்டார். தள்ளிவிடுவது அப்படின்னா என்ன? சமயங்கள்ல விளையாட்டுக்கு தள்ளிவிடுவது, வினையாகுவது உண்டு. ஒரு வீடியோ ஃபேஸ்புக்ல பார்த்தேன். எப்படி அப்படின்னா, ஒருத்தர் ஃபோன் பார்த்துக்கிட்டு ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. ட்ரெயின் வந்துகிட்டே இருக்குது. அவர் கரெக்டாக அந்த பிளாட்ஃபார்ம்ல நிற்கிறாரு. ட்ரெயின் வரக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்ல அருகில் நிற்கிறாரு. அப்போ பின்னாடி ஒருத்தங்க என்ன பண்றாங்க, விளையாட்டுக்கு, வேன்னு கிடையாது, விளையாட்டுக்கு அவரை பயம் காட்டுவதற்காக சும்மா ஜாலிக்கு ஓடி வந்து அவங்க முதுகல் அப்படி பிடிச்சு குலுக்குறாங்க. இந்த விளையாட்டு விபரீதமாகிறது இருக்கு இல்லையா, அது போன்று அங்கே ஒரு விபரீதம் நடந்தது. என்ன? அந்த பின்னாடி ஓடி வந்தவர் முன்னாடி போன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவரை அப்படி குலுக்குற வேளையில அவர் பதட்டம் அடைஞ்சதால அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து கீழே விழுந்துடுறாரு. அவர் கீழே விழுறத இவர் பின்னாடி வந்து பிடிச்சார் இல்லையா, இவரும் பேலன்ஸ் மிஸ் ஆகி அவரும் விழுந்துடுறாரு. வேகமா வந்த ட்ரெயின் 2 பேர் மேலையும் அப்படி ஏறிட்டு போயிடுச்சு. விளையாட்டு வினையாவது, விளையாட்டு விபரீதமாவது. இன்னைக்கு ஒரு சாதாரண விளையாட்டு 2 பேரினுடைய உயிரையே கொன்று போட்டது. இதை நான் சொல்லுவது ஒரு காரியம். இது போன்ற எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு நாம செய்தியிலையும் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி, நாம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். விளையாட்டு விபரீதமாவது. நிறைய பேர் இந்த வீடியோ கிரியேட்டிவா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீரோடைகள் அருகில் போய் நின்று ரொம்பவும் சாகசமான விதத்தில் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க போய் தவறி விழுந்துடுறாங்க. சில பேர் முதலைகளுக்கு பலியாகிடுறாங்க. இப்படியெல்லாம் நடக்கின்ற பொழுது இந்த விளையாட்டு விபரீதமாகுவதை பார்த்து நமக்கு வேதனையாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். அவர் கொடுத்த இந்த வாழ்க்கையை நாம சீரியஸா எடுத்துக்காம, என்ன நடந்தாலும் காரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம ஆண்டவர் மீது பயம் கொள்ளாம, பயம் அப்படின்னு சொல்வது, நான் சொல்லுகிற பயம் வந்து இட்ஸ் a reverential fear, அதாவது பக்தியோடு சேர்ந்த பயம். அதனால தான் அதை சொல்லுவாங்க பய பக்தி. பயம் என்பது பக்தியோடு சேர்ந்ததாக இருக்கணும். கடவுள் அப்படின்னா பயம் ஏன்னு சொன்னா, அவர் நம்ம கூட இருக்கிற தெய்வம். அவருக்கு நாம அவருக்கு பிடிக்காத காரியங்கள் பண்ணிடக்கூடாது அப்படி என்று வாழுகின்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம வாழுவதைத்தான் அவர் பிரியப்படுறாரு. அதை விட்டுட்டு நாம சும்மா வாழ்க்கை வீணடிச்சுக்கிட்டே இருப்போமாக இருந்தா, உங்களுக்கு தெரியுமா, இந்த வருஷம் தொடங்கி இது 7வது மாதம், அப்படின்றது கிடையில இந்த வருஷம் ஓடி முடிஞ்சிடும். ஒரு வருடம் போனால் ஒரு வயது போயிடும். ஒரு வயது போனா அடுத்த வயது வந்துடும். இன்னைக்கு 20ஆக இருக்கிறவங்க நாளைக்கு 21, 50ஆக இருக்கிறவங்க 51, 80ஆக இருக்கிறவங்க 81. இப்படியே வாழ்க்கை முன்னோக்கி போய்கிட்டே தான் இருக்கும். பின்னோக்கி ஒரு போது இறங்கி வராது. அப்போ நம்ம மிஸ் பண்ணுகின்றவற்றை அடுத்தடுத்த வருடங்கள்ல கேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட உடம்பு தளர்ந்து போயிடும். வாய்ப்பு திரும்பவும் வந்து கிடைக்குமா? அது நிச்சயமே இல்லைங்க. ஆகவே என்ன பண்ணிக்கணும்? ஆண்டவர் நம்மளை தள்ளிவிட மாட்டார், எந்த விதத்திலும் கைவிட மாட்டார். ஆனால் நாம என்ன பண்ணிக்கணும்? நாம அவரோடு கை கோர்க்க வேணும். நாம கை கோர்க்கிற பொழுதுதான் அவர் நம்மை தூக்கி விடுவார். தள்ளிவிட மாட்டார், தூக்கி விடுவார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான், ஆனால் அது இந்த இடத்துல சொன்னா பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒருத்தன் கடவுள் மேல ரொம்ப பக்தியாக இருந்தானாம். ஒரு நாள் என்ன நடக்குது, அவன் வாழ்ந்த அந்த கிராம பகுதியில் மழை ரொம்ப அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சதால அந்த இடம் பூராக வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடிச்சுது.
அப்போ என்ன நடக்குது, அந்த கிராமத்தில் இருந்தவங்க எல்லாம் கிராமத்தை காலி பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே கிராமத்தை விட்டு போக ஆரம்பிச்சாங்க. அப்படி போற வேளையில இவன் மட்டும் தன்னுடைய வீட்டுக்குள்ளாக உட்காந்துக்கிட்டு இருந்து ஆண்டவர் வந்து என்ன காப்பாத்துவார் அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தானா. அப்படி அவன் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற வேளையில அவனுடைய வீட்டு கதவை யாரோ வந்து தட்டினாங்களாம். தட்டிட்டு அவன்கிட்ட சொன்னாங்களா, இந்த மாதிரி வெள்ளம் ரொம்ப மோசமா இருக்குது, நீ வா நாம எல்லாரும் போய்க்கலாம், ஒரு படகு எல்லாரையும் அழைச்சிட்டு போறாங்க, அதுல நீயும் வா, நாங்க எல்லாருமா சேர்ந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் சொன்னானா, நீங்க போங்கப்பா, என் கடவுள் என்ன காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமாக இவன் என்ன பண்றான், தொடர்ந்து ஜெபிக்கிறான், ஆண்டவரே நீங்க என்ன காப்பாத்திக்கோங்க, இவர்கள் போன்று நான் எந்த படகுலையும் போக தேவையில்ல அப்படின்னு அவன் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற வேளையில திடீர்னு பார்த்தா மேல ஏன்னா தண்ணீர் அப்படியே பெருக்கெடுத்து வர ஆரம்பிச்சிருது. இவனுடைய வீட்டில் கூட தண்ணீர் மட்டும் அப்படியே கூடிக்கிட்டே வருது. அப்போ மேலே பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் அங்க இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, யாராச்சும் வீட்டுக்குள்ள இருந்தா தயவு செய்து நீங்க வெளியில வந்துருங்க, நாங்க உங்களை காப்பாத்திடுறோம் அப்படின்னு சொல்லி. இவன் பார்க்கறான், எதுக்கு நான் வெளியில போகணும், கடவுள் என்ன காப்பாத்துவார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேளையில இந்த தண்ணீர் மட்டும் அப்படியே மேல 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 போய் இவனுடைய கூரை வரைக்கும் போயிடுச்சுது. இவன் மிதந்துக்கிட்டே அப்படியே அந்த கூரையை பிளந்துட்டு கூரைக்கு மேல போய் இருக்கிறான். அந்த நேரத்துல அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு கயிறை கீழே போட்டாங்க, இதை பிடிச்சிட்டு நீ மேல வந்துரு. அவன் சொன்னா, நான் எதுக்கு பிடிக்கணும், கடவுள் என்ன காப்பாத்திப்பார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதவியை வேணாம் அப்படின்னு சொன்னா, கடைசியில வெள்ளம் பெருக்கெடுத்ததால இவன் அந்த வெள்ளத்திலே மூழ்கி இறந்து போயிடுறான். இறந்து போனவன் இப்போ ஆண்டவர்கிட்டே போறான். போற வேளையில ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் உங்க மேல அவ்வளவு பக்தியா இருந்தேனே, வைராக்கியமாக இருந்தேனே, பயபக்தியோடு இருந்தேனே, ஏன் நீங்க என்ன காப்பாத்திக்கல? அதுக்கு கடவுள் சொன்னாராம், இந்த பாரு, நீ ஜெபிச்ச அந்த நேரத்திலேயே நான் உனக்கு உதவி அனுப்புனேன். வீட்டில் ஒருத்த கதவை தட்டி உன்னை வரும்படியாக அழைத்தார் இல்லையா படகுல போவதற்காக, அது நான் அனுப்பிய தூதன், நீ செவி சாய்க்கல. அந்த ஹெலிகாப்டர் மூலமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதை கூட நீ கேட்டுக்கல. கடைசியாக நீ கூரை மேல இருக்கிற வேளையில கூட ஒரு கைத்த போட்டாங்க இல்லையா, அது நான் அனுப்பிய உதவி. நான் உன்னை தள்ளிவிடல, நீயாகத்தான் நீரில் மூழ்கி என்னோட உதவியை வேண்டாம் அப்படின்னு சொல்லி மரித்து போன. என்னுடைய தண்டனை அது கிடையாது, நீயாகவே உன் மேல தண்டனையை வருவிச்சு கொண்டது. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் நம்மை தள்ளி விடுகிறவரே கிடையாது. அவர் எப்பொழுதும் நம்மை தூக்கி விடுகிற தெய்வம். அவர் தூக்கி விடணும் அப்படின்னு சொன்னா நாம அவர் தரக்கூடிய உதவியை கெட்டியாக பற்றி பிடித்து மேல மேல போக நாம தான் முன் வரணும். அப்படியான உதவிகளை ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நோக்கி அனுப்பிக்கிட்டே தான் இருக்கிறார். வாழ்க்கையில் இதுவரை தொலைத்த நாட்களை நினைத்து வரக்கூடிய ஆசிரியர் நாட்களை கைவிட்டுறாதீங்க. அங்க ஃபெயிலியரா, அதை பற்றி கவலைப்படாதீர்கள். இங்க நிறைந்த ஆசிர் இருக்கிறது. கடந்ததை விட்டு விடுங்கள், அதை மறந்து விடுங்கள். அங்கே இருப்பதை உங்களால் சரி செய்ய முடியாது, என்ன அது அங்கே தான் கிடக்குது. முன்னாடி வாங்க, நிகழ்காலத்துல வாழுங்க. எதிர்காலத்துல நீங்க கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத சந்தோஷமாக, ஆசீராக, மகிழ்வின் சிகரங்களில் உயரங்களாக வாழ்ந்து கொள்வீர்கள். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயணமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. திரு ரத்தம் சிந்தி நீர் திருமகனாய் மாற்றிட. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே,
என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடல் எடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்முடைய புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர், எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் நம்முடைய தேவைகளை சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். அத்தோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்க வேண்டும் என்றும் வேண்டி நிற்போம். நாம் கேட்டுக்கொண்ட மாத்திரத்திலேயே நம் ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய தேவைகள் அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் நின்று எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடும்
ஒற்றுமையோடும் அமைதியோடும் வாழும்படி அழைக்கின்ற தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பலி மூலமாக உம் பாதம் எங்களது 8 தேவைகளை சமர்ப்பித்து கேட்ட மாத்திரத்திலேயே நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்கின்ற நம்பிக்கையின் உறுதிப்பாட்டோடு நன்றியுள்ள உள்ளத்தோடு எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்புகின்றோம். நாங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்களை மாத்திரமல்லாது எதிர்பார்ப்பதற்கு மேலாக உம்முடைய கிருபையினால் எங்களது வாழ்க்கை மீது நிறைவான வல்லமையின் ஆசீரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பலி செலுத்தினோம், சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவராகிய தெய்வம் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். அவர் உங்களை முழுமையாக நேசிக்கின்றார். நேசிக்கின்ற தெய்வம், ஆசீர்வதிக்கின்ற தெய்வம் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். அவரது விருப்பத்தின் பிரகாரம் நீங்கள் மகிழ்ந்திருங்கள். இன்று மாத்திரமல்ல, உங்களது வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருங்கள். May God bless you and see you all tomorrow. என் சித்தமல்ல உம் சித்தம் இயேசுவே, என்னாலே அல்ல உம்மாலே. என் இஷ்டமல்ல உம் இஷ்டம் இயேசுவே, என்னாலே அல்ல உம்மாலே.